வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருணைக்கிழங்கு சிப்ஸ். இப்போ கருணைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். கருணைக்கிழங்கு 1, எண்ணெய் 1/4 லிட்டர், மிளகாய்த்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. கருணைக்கிழங்கு நீங்கள் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அது மேலே இருக்கிற தோலை சுத்தமாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு மறுபடியும் அதை கழுவிட்டு அதை ஒரு சிப்ஸ் கட்டையில் நல்லா மெல்லிசாக சீவி இது போல் வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி மெலிசாக வந்த பிறகு இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா வானல் ஒன்று வச்சுக்கிட்டுங்க. அப்படின்னா ஃப்ரை பேன் இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஃப்ரை பேன் வச்சுட்டு அதில் 1/4 லிட்டர் எண்ணெயை ஊற்றி சுட வைங்க. கொஞ்சம் சுட்டதும் நம்ம சீவி வச்சுருக்கிற கருணைக்கிழங்கை அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. சிறிது நேரம் ஆனவுடன் அதை திருப்பி போடுங்க. இப்போ கொஞ்சம் கலர் மாறும். கலர் மாறின உடனே அதை எல்லாத்தையும் எடுத்து வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சிங்க. இப்போ நீங்கள் அது சூடாக இருக்கும் பொழுதே என்ன செய்யணுன்னாக்கா அந்த மிளகாய்த்தூள் உப்பு நீங்கள் கலந்து அதில் போட்டுடணும். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் உப்பு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கிறதுல எடுத்து மேலே தூவி விடுங்க. எல்லா சிப்ஸ்லேயும் படுற மாதிரி நீங்கள் போட்டு அதை குலுக்கி வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு சுவையூடான கிறிஸ்பியான கருணைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. இது நீங்கள் சாதத்தோடய சாப்பிட்லாம். மாலை நேர சிற்றுண்டியாகவும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். கருணைக்கிழங்கு சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள்: உடலுக்கு வலுவையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது. எலும்புகள் வலு குறைவாக இருக்கும் குழந்தைகள், வயதானவர்கள் கருணைக்கிழங்கை வாரம் ஒரு முறை சாப்பிடுவதால் எலும்புகள் வலிமை பெறும். மூலவியாதியை குணப்படுத்தும். கருணைக்கிழங்கில் நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் பி, மேங்கனீஸ், பொட்டாசியம், இரும்புச்சத்து போன்ற சத்துக்கள் அதிகம் உள்ளதால் இது உடலின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் உதவுகிறது. பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் பிரச்சனைகளை இது நீக்குகிறது. இரத்த குழாய்களில் உள்ள அடைப்பை நீக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.